காலங்காத்தால டேய் 5 டேய் முக்காலுக்கு டேய் எந்திரிச்சிட்டேன்னா நீ எவ்வளவு டிசிப்ளினான ஆளா இருப்ப ஏன்? ஏன்டா தம்பி? 5:45 எந்திரிச்சு 6 மணிக்கு மேட்ச் பண்ணிட்டான் பாரியா. ஆமாயா, காலைல இருந்து கட்டிங்க போட்டு வந்துட்டாயா. நீ வேற ஏப்பாதடி. என்னடா தம்பி சரக்கு நான் ஓவரோ மூக்கலாம் மூக்கு ஒழுகுது போல தம்பி வந்துட்டு. அவ்வளோ அடி தண்ணி சார்ல. நீ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண கூடாதா தம்பி, பெப்சி மிக்ஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டா இருக்கும். அடே தண்ணி சார்லடா, தண்ணி மிக்ஸ் பண்ண கிடையாது. எந்த ஊர்ல இருக்க? இப்போ நம்ம ஊர்ல இருக்கியா கோயம்புத்தூர்ல இருக்கியா? நம்ம ஊர்ல தான் இருக்கேன். அப்புறம் என்ன கோயம்புத்தூர் போயிட்டு வந்தல தண்ணி சார்ல. அதான்டா மதுரைக்காரன் வந்து நம்ம ஊரை விட்டு எந்த ஊருக்கு போனாலும் செட் ஆகாதுன்றது உண்மைதான்டா. கோயம்புத்தூர் இருக்கிறானா தம்பி? கோயம்புத்தூர் போயிட்டு வந்தான் அந்த பொண்ணை பார்க்க. ஏன்டா அங்க வர பெங்களூர்ல இருந்து? அங்க ஒரு ஆண்டி இருக்கு. நீ பெங்களூர்ல இரு. நீ இன்னையா நீ இன்னும் பெங்களூர்ல இருக்க? அவன் வெளியூரை விட்டு உள்ளூர் வந்துட்டான். அப்ப கோயம்புத்தூர் போயிட்டு தம்பி. டே தம்பி கோயம்புத்தூர் மாப்பிள்ள, கோயம்புத்தூர் மாப்பிள்ள அப்ப தம்பி. ஆமா கோயம்புத்தூர் மருமையா அவன். ஐயோ கோயம்புத்தூர் குசும்பு தம்பி ஒடிச்சுன்னு சொல்ல. ஆமா 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 கோயம்புத்தூர் குசும்பு சொல்றா. ஆமா சும்மாவே மண் ஒட்டி இருக்கும் அதுல. இப்ப கோயம்புத்தூர் வேற ஒட்டி முட்டி போட்டு முட்டியில மண்ணு ஒட்டுச்சு இல்ல தம்பியா? முட்டியில படாது, ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுறதால அதனால ஒட்டி இருக்காது. இல்ல முட்டி தேஞ்சு இருக்கும்டா மதனே, ஜீன்ஸ் பேண்ட் லைட்டா. கேள உன் தம்பி கிட்ட தேஞ்சதே இல்ல. ஏன்னா தம்பி என்ன அது முட்டி தேஞ்சு என்ன அது வீடியோ கதை கேட்டு சீதைக்கு போறது செட்டப் பண்ற மாதிரி இல்ல. அவனுக்கு என்கிட்ட சொன்னாயா, நம்ம மதனே நம்ம ஊர் மாதிரி அந்த ஊர்ல வந்து ஆரஸ்பதி கார்டு இல்ல இருந்தா எனக்கு வசதியா இருந்திருக்கும், இல்லாம பேசு மதனே அப்படின்னா. என்ன இன்னும் அந்த ஆர்எஸ்படி கார்ல தான் இருக்கு. அவ்வளவு இருக்கு. ஏன்டா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா தம்பி, நீதான் இந்த தென்னந்தோப்பு மாந்தோப்பு ஆர்எஸ்பதி கார்டு ஒன்னொன்னா போய்கிட்டு இருப்ப. ஆமா எதுவுமே தெரியாது. என்னையா கூட்டு போவான் ஆள்லாம் ஆர்எஸ்பதி கார்டுக்குள்ள. தம்பிக்கு எல்லாம் தெரியும் போலயே. அதுதான் சொல்றான் பாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் பாரு. அவனுக்கு தெரியும் எல்லாமே. பின்னாடி இஎஸ்சி ஆஸ்பத்திரி இருக்கியா, அந்த இஎஸ்சி ஆஸ்பத்திரிக்குள்ள வர புதருதான். புதருக்குள்ள தம்பி என்ன வந்து பாப்பான். அங்க வந்து லவா பழம் புடுங்க போவான். லவா பழம் புடுங்க போனப்ப வந்து அந்த லவா பழத்தோட ஓனர் பாத்துட்டாருன்னா கட்டையை கொண்டு துரத்துவாரு, ஓடுவான். எங்க ஸ்கூலு அதுக்கு பின்னாடிதான் இருக்கு. அந்த நிறைய வேலை பார்ப்பேன், அதெல்லாம் சொன்னோம்னா வந்து சரி வராது. அப்புறம் அவன் தப்பா கோச்சுக்குறேன். போடு ஸ்டார்டிங்ல உண்மையை சொல்றதுல ஏன் கோச்சுக்க போற தம்பி சொல்லு. நீ போய் சொன்னாதான் தம்பி ஏன்டா ஐயோ போன இடத்துல நொய்யுங்கிறானுங்க அப்படின்னு தம்பி சொல்றதுல வந்தாலே ராம இருக்கான். அவனவே என்ன தண்ணி தம்பி குடிச்சான்னு தெரியலையா? இல்ல அவன் வந்து எனக்கு தெரியும். நாங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சனால வந்து எங்களுக்கு நாங்க கார்பரேஷன் வாட்டர் தான் குடிப்போம். என்னடா தம்பி? என்னடா சொல்ற அப்ப தம்பி? அப்படியே உண்மையாடா? ஆமாயா உண்மை. எதுக்குடா போன தம்பி? எதுக்கு போன வந்து எதுக்குடா போன? எதுக்கு போன? கோயம்புத்தூர் போய் ஏதாவது ஒரு பிளே கரெக்ட் பண்ணாம மதனை பாத்துக்கு அம்மா வந்து கிண்டல பேசலாம் பத்தியாவன் நக்கலா பேசுறாயா. கேரளா பிள்ளை இருக்குல்லையா கோயம்புத்தூர்ல, ஏதாவது ஒண்ணு கூட்டு வரலாம் பாத்தியா? ஏண்டா என்னத்த சொல்ல உனக்கு உனக்கு என்ன சொல்ற பாருங்க. கம்மி கட்டுற கதையெல்லாம் கோயம்புத்தூர் போய் ஏதாவது ஒரு கேரளா பிள்ளைய கூட்டு வரலாம். அப்பனா அந்த ரொயினா குயினோட வாழ்க்கை
ஏண்டா சும்மா நான் வாழ்ந்த மாதிரி ஏய், சொல்லிக்கிறேன். நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. என்னையா போனடியா பிள்ளைங்க சரி, போன் போனடி. அடி. என்ன அது வந்துட்டு போன் அடி. ஐயோ போன் அடிச்சா இல்ல இப்படி துரோகம் பண்றானே. ஆமா பெங்களூர் விட்டுட்டு வந்துட்டு கேரளா போறான் பாருவா. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட தான் சொல்லும். கூப்பிடியா? ஐயோ சொல்றது இல்லையா அது என்கிட்ட தான் சொல்லும். அண்ணா சுரேந்தர் வந்து உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கான், அவனை வந்து ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, அவனோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லுவான். நான் என்ன சொல்லுவேன், தம்பி ரொம்ப தங்கமானவரு, என்ன இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. பாரு வந்து நேரா தான் இருக்கும், சைட்ல எல்லாம் போகாத, அவன் நல்ல பையன் சொல்லி வச்சிருக்கேன். ஆனா இவன் பாரு போய் சொல்லி கோயம்புத்தூர்ல போய் கேரளா பொண்ணா பார்க்க போறேன்றான். இதெல்லாம் என்னத்த சொல்றது? அடுத்த தடவை எல்லாம் உண்மையை சொல்லிட வேண்டியது அந்த பொண்ணுகிட்ட. அந்த பிள்ளை கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு? அந்த பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். அப்புறம் நீ உதயா கூட சண்டை போடுவ. உதயா கூப்பிடுதான் சொல்லிட்டு வேணா விடு. சரி எதுக்கடா போன வந்துட்டு வேலைக்காட போனா இல்ல வேலை வந்துட்டு வேலை தேட போனியா? வேலை தேட போனியா? வேலை என்னாச்சு வந்து கிடைச்சதா? அது இந்த ஒரிஜினல் ஃபுல்லாமே சப்மிட் பண்ண சொல்றாங்க, ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா கொடுக்க சொல்றாங்க. அது அப்படிதான்டா தம்பி, கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாத்துலயும் அப்படித்தான்டா. நீ எந்த கம்பெனிக்கு போனாலும் அதை கேட்பானுவ. ஆனா சம்பளம் ஓரளவு கொடுப்பானுவ, சாப்பாடு கொடுத்துருவானு. சம்பளம் எவ்வளவு சொன்னானுவா? சம்பளம் வந்து 15,000, ஹாஸ்டல் வாடகை 2,500, அதெல்லாம் சேர்த்து 15,000. அந்த 15,000த்துல 2,000. ஆமா, அதுல 5,000 ரூபாய் காலி ஆயிரும், 10,000 ரூபாய் வச்சு என்ன பண்ண? 10,000 அந்த 15,000 தான் நீங்க வாங்குறீல்ல, அப்புறம் இங்கே வாங்கிட்டு போக வேண்டியது ஏடா. அதுதான் அதான் இங்கே வாங்கிடுவோம் அப்படின்னு இங்கே வந்தாச்சு. ஏன் வேற வேலை எது இல்லையாடா அங்க வந்துட்டு தம்பியா? எங்க இருக்கியா? நிறைய வேலை இருக்கு. போய் ரூமுக்கே சரியா போயிருங்க, சாப்பாடு என்ன பண்றது? அதெல்லாம் ஆள் இருக்கணும். இல்ல வேற வேலை இது 15,000 25,000 30,000. ஐயோ அங்க ஆள் இருக்கணும். இரு நான் கேட்டு பாக்குறேன். இது நம்ம அருணன் இருக்குல்ல, அவரோட தெரிஞ்சவங்க வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. அந்த அண்ணன் ஊருக்கு வந்தப்ப, சவுதில இருந்து ஊருக்கு வந்தப்ப அங்க வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த கிரேன் எல்லாம் இருக்கு பாத்தியா, அந்த ஸ்டீல் எல்லாம் தூக்குற கிரேன் இருக்கும் பாத்தியா, அந்த கிரேன் எல்லாம் பிக்ஸ் பண்றது, அது சர்வீஸ் பண்ற வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட சொல்றேன், நான் என்னன்னு கேட்டு சொல்றேன். கேட்டு சொல்ல தம்பிக்கு ஒரு 15,000 20,000 சம்பளம் ஒரு மாதிரி பாரியா. தம்பி வாழ்க்கை வந்து ஜோரா வந்துடும். வண்டியோட கேரளா பிள்ளைங்களா சவுதிக்கு எடுத்துடலாம். சவுதிக்கு எடுக்கிறியா? ஆமா, இவன் தான் இவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்களாமே. ஏன் அப்படிலாம் இல்லையா? கேட்டு பாரு என்னடா சொல்ற, சொன்னா இல்லையானு. ஏன்டா நீ எங்கிட்ட சவுதிக்கு வர்றது எங்கிட்ட? ஏன் வந்த என்ன? வர முடியாது தானே. ஓ கல்யாணம் வயசாயிடுச்சுல, ஏன் என்ன காரணம்? வயசுக்கு வந்துட்டு இப்படி வந்தான்னு வச்சுக்க 5 வருஷத்துல வந்து செட்டில் ஆயிடலாம்டா நீ வந்துட்டு. ஆமா 5 வருஷத்துல செட்டில் ஆயிடுறது தெரியாது. செட்டில் ஆயிடலாம், நீ ஒரு வீட கட்டிடலாம், கடை இல்லாம வந்து கல்யாணம் பண்ணலாம். ஆனா வேற எந்த செலவு இருக்கக்கூடாது. உனக்கு வந்து சம்பாதிக்க காசா நீ சேர்த்து வைச்சாதான் அது பண்ண முடியும். நீ வந்து மாசம் மாசம் வீட்டுக்கு செலவு அனுப்பலன்னா ஒண்ணுமே இருக்காது கையில. இப்போ உதயா மாதிரி அதுக்கப்புறம் நீ வரலாம், அப்புறம் தம்பியை கூப்பிடலாம், தம்பி வர வச்சிடலாம், 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சிங்கன்னா டக்குன்னு வீட்டை கட்டிடலாம். வீடெல்லாம் இருக்கு வச்சிருக்கான். அப்புறம் என்ன, ஏன்னா 2 பேர் இருக்கிறானு வந்துட்டு மச்சான் வர வந்துட்டு இருக்கான், குட்டி மச்சான். குட்டி மச்சானுக்கு ஒரு குட்டி வீடை கட்டி கொடுத்துட வேண்டியது, சின்ன வீடா அட்டைப்புட்டியில ஒரு வீடை கட்டி கொடுத்துட வேண்டியது. என்னடா தம்பி? தம்பி ஊருக்குள்ள இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி. நீ சம்பாதிக்கிறது சாப்பிடறதும் சரியா இருக்கும். வெளியில வந்தாதான் மாசம் ஒரு 30,000 35,000 சம்பாதிக்க முடியும் தம்பி. பஸ் ஓட்ட போறாங்க, பஸ் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். யாரு அனியா? பஸ் ஓட்டு வேடா தம்பி? அவன் தம்பி, அவன் தம்பி ஓட்டியா? நீ கார் ஓட்டுவியா? கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ரொம்ப எல்லாம் தெரியாது. போடு, ஒரு லைசன்ஸ போடு, அப்பதான் உன்னை ஏதாவது ஒன்னா பண்ண முடியும். ஆமா லைசன்ஸ் போட்டு வேடா தம்பி, லைசன்ஸ் பாஸ்போர்ட் போட்டு வேடா. பாஸ்போர்ட் இருக்கா? அதெல்லாம் இருக்கு.
பாஸ்போர்ட் எதுக்கு எடுத்து அப்புறம் நான் தாய்லாந்து பாஸ்போர்ட் தான் லைசன்ஸ் போடுறா. அவன் தாய்லாந்து போறதுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காயா. தாய்லாந்து மசாஜ் கடை போறா டேய். தாய்லாந்துக்குலாம் விசா இல்லாம போயிட்டு வந்துடலாம் அங்கிட்டு. பாத்துக்க இதெல்லாம் விசாரிச்சு வச்சிருக்கான் பாரு. என்ன விசா இல்லாம போலாம் விசாரிச்சுக்கிறேன் பாரு மசாஜ் பண்றதுக்கு. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். விசா இல்லாம போயிட்டு வந்துடலாம். போய் ஒரு மாசம் தங்கி கூட வரலாம். பாத்துக்க எதுக்கு ஐயோ ஒண்ணுமே தெரியாதுன்றான். ஆனா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு மாசம் தங்கி இருந்துட்டு வரலாமாம்ல. எதுக்கு செய்தின்னு ஒண்ணு போடுறாங்க. நல்ல செய்தியா பாக்காத தம்பி, செய்தியில பாக்குறேன். தேவையான செய்தியை பாக்காத. தாய்லாந்துல போய் ஒரு மாசம் இருந்து தங்கிட்டு விசா எல்லாம் வரலாம். அந்த பிடிச்சு விட்டு தான் போறான். விட்டுலயே இருக்காதே. ஐயோ 24 நேரம் விட்டு அதான் மேடம் கூட ஒரு பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஹை குவாலிட்டில இருந்து தான் பாப்பாங்க அவங்க. ஆனா தம்பி அவங்க வந்து எடுத்து அனுப்பிடுறாங்க டெய்லியும். 30ஆம் தேதிக்கு முன்னாடி ஜிபே காலி பண்ணிவிட்டு அப்புறம் நெட் இல்லன்னு கதறது. தம்பி போதும் விளையாட மேட்ச் விளையாடுங்க வந்துட்டு. நீ போய் உங்க மேடத்தை விட்டுட்டு வா போ. ஆமா அந்த புண்டைய நான் கூட்டிட்டு போறேன். இப்ப வராளா எப்ப வரணும் பாப்போம். இப்ப வந்துட்டு இப்பதான் சொன்னேன். இங்க வந்துட்டியா வந்துட்டியா? அவளை கூட்டு போறதே வந்தேன் நானு. அவளுக்கு போன் அடிச்சு பாரு. இப்ப வரலன்னா நம்ம ஒரு மேட்ச் போடுவோம். கன்சிக்யூட்டிவ் பாஸ் ஆக்டிவேஷன். என்னடா தம்பி நீ இப்ப வந்துட்டு இதுக்கு கேரளா பண்ண கூட்டு போய் என்ன பண்ணா? அவன் கேரளா மூந்த பார்த்தா நீ கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? அவனுக்கு நீ மூந்தா பார்த்தானே கேட்டேன். கேரளா ஐயோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மலையாள வார்த்தை அந்த முத்து படத்துல வரும்ல, நெருக்கி அனைத்து ஒரு உண்மை தரும். அது மட்டும் தான் தெரியும். ஆமா பார்த்தாரு. ஐயோ 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 சாப்பிட்டாடா தம்பி? இருமலன் ஒரே நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன். போயிட்டா போன் அடிச்சா எடுக்கல. கூதியில ஓத்த அக்கா கூட வந்திருக்காளா? அவன் வண்டி நிக்குது. அக்கா கறி வண்டி கூதியில ஓத்ததான். அப்புறம் உனக்கு போன் அடிச்சா? இந்த புண்டை எங்க போறான்? ஏன் போயிட்ட தம்பி? எங்க போயிட்டான்? வரான் போயிட்டு வரான். க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். எங்க க்ளோஸ் பண்ணிட்டு வரானாமியா? என்ன ராயல் பாஸ்ல புதுசா ட்ரெஸ் சொல்லுவாங்க. என்ன சட்டி அமௌண்ட் 1-1-2-2ன்றான். இது என்ன இது பில்லு வரலாம். சரி இது போடு. 3 பேர் மேட்ச் போடியா? டேய் ஓ மேட்ச் டவுன்லோட் பண்ணிட்டியாடா தம்பி? ஓ மேட்ச் டவுன்லோட் பண்றா தம்பி. நீ மாத்து போடுவோம். டவுன்லோட் பண்ணலாமா? ஆடா டேய் பண்ணிருப்பாயா விளையாண்டுருப்பாயா பண்ணிருக்கேன். கறிக்கு ஜெட்ஸ் நல்லா தூக்கம் வருது. மலைய பெருசா ஜிம் வந்துக்கறடா சுரேந்திர. ஒருத்தனே வந்திருக்கான். 2 பேர் வந்துட்டானு. 2 பேர் வந்துட்டான். 3 பேர் வந்துட்டானு. ஓடு நீ நம்மள வச்சு செய்ய போறானோ. கத்தற யோலி யாரா அவன்? அடிச்சா அதனால ஒழுக மாட்டேது. அவங்க அடிக்காம வேற மாதிரி தம்பியா கொக்கா தம்பி உள்ள உட்காந்துடுறா. ஒரு நிமிஷம் பறந்து வந்தாங்கன்னா போடுறா. என்ன பண்றான் அவன்? சும்மா ஏறி எந்திரிச்சு வந்து உட்காடுறான்.
பாரு. அடி நல்ல அடி நல்ல அடி உதயா நல்ல அடி. போ மாறு வர 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 வரடா. போட்டான்டா வாயிலே. என்னது வரடா வரடா. கரெக்டா போட்டானோ ஓடி. போடா தம்பி அவனா. அவ்வளவுதான் ஐத்துறா அவனை. ரெண்டு பேர் நாக்குடி இங்க. போய் அங்க போய் முதல்ல அங்க போயா. அங்க ஒருத்தர் இருக்கான்டி. இல்ல அவன் இல்ல. இருக்கா. வாயிலே போட்டான். ஓடு. தம்பி என்ன தூக்கு? உதயா போ. தூக்கிட்டாயா கீழே போய் ஒருத்தனா அடியா. ஏறு M4 எடுத்துட்டு ஏறு. பறந்து வர வாத்தோல. தம்பி வா தம்பி வா அட்டுட்டு வா. நேட கரெக்டா போடுறானோடி எப்படி? M4 எடுத்து ஏறு. சுரேந்தர் அட்ரா. யோ ஏன் சேஞ்ச் அடிக்கிற? பறந்து வந்து அடிக்கிறானோ நம்மள. வந்துட்டான் வரான் பாரியா. போடுற தம்பி அவனை. தூக்கு ஜாய் தூக்கிட்டு இருந்தீங்க மேல. கீழே ஆள் இருக்கானுவா ஓப்பன்ல. பராமர் முதல்ல வராமரு. ஜிக்னா சட்டை போறா ஜிக்னா சட்டை. நீ என்ன பண்ண? அங்க என்னத்தியா? ஐத்தியம்டா நீங்கலாம் ஒரு டீம் ஆட்டியா? அது மேல வந்து பாரு இங்க வந்து. அழுத்தம் பண்றான் அவன். சுரேந்தர் மட்டும் அழுத்துறான் ஓடி. import அடியா. An enemy's death crate. வேற வந்துச்சான். கீழ எங்கடா இருக்கான்? கீழ போயிடு. போடுங்கப்பா.
போகாத தம்பி. நேர்லயே சாக மாட்டானுங்க. டேய் விட்டு விட்டார்கள் ஐயா.